ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோவில் நம்ம மொபைலில் ஜிப் ஃபைல் எப்படி கிரியேட் பண்ணுறதுன்னு பார்க்கலாம். ஜிப் ஃபைல்னால் என்னன்னு தெரியாது உங்களுக்கு சின்னதாக எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். ஒன்றும் இல்லை, அதற்கு மேற்பட்ட இமேஜஸோ இல்லை வீடியோஸோ இல்லை சாங்ஸோ பிடிஎஃப் ஃபைல்ஸ் ஆப்ஸ் இப்படி எதுவாக வேணா இருக்கலாம். அது எல்லாத்தையும் சேர்த்து ஒரே ஃபைலாக ஒரே ஃபோல்டராக கிரியேட் பண்ணுறது தான் இந்த ஜிப் ஃபைல். சிம்பிளாக சொல்லணும்னா ஒரு பூட்டப்பட்ட ஃபோல்டர் அப்படின்னு சொல்லலாம். ஸோ இந்த வீடியோவில் நான் 2 மெத்தடில் ஜிப் ஃபைல் எப்படி கிரியேட் பண்ணுறது சொல்ல போகிறேன். அண்ட் அந்த ஜிப் ஃபைலுக்கு நீங்கள் பாஸ்வேர்டும் போட்டு வச்சுக்கலாம். அது எப்படிங்கிறதும் இந்த வீடியோவில் சொல்கிறேன். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐகானை பிரஸ் பண்ணிக்கோங்க. வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணி ஷேர் பண்ணி கமெண்ட் பண்ணிக்கோங்க. உங்கள் மொபைலில் ஃபைல் மேனேஜரை ஓப்பன் பண்ணிக்கோங்க. அதில் நீங்கள் எந்த ஃபைலை ஜிப் ஃபைலை மாற்ற நினைக்கிறீங்களோ அந்த ஃபோல்டரை ஓப்பன் பண்ணிக்கோங்க. அது எதுவாக வேணா இருக்கலாம், இமேஜாக இருக்கலாம், வீடியோவாக இருக்கலாம், ஆப்பாக இருக்கலாம், பிடிஎஃபாக இருக்கலாம், எக்ஸல் ஷீட்டாக இருக்கலாம், சாங்ஸாக இருக்கலாம், இப்படி எதுவாக வேணா இருக்கலாம். ஸோ நான் பார்த்தீங்கன்னா இப்போ இந்த ஃபைல்ஸை தான் ஜிப் ஃபைலாக கிரியேட் பண்ண போகிறேன். இதில் பார்த்தீங்கன்னா இமேஜஸ் இருக்குது, வீடியோஸ் இருக்குது, பிடிஎஃப் இருக்குது, சாங்ஸ் இருக்குது. ஸோ எல்லாத்தையுமே சேர்த்து நான் ஜிப் ஃபைலாக ஒரே ஜிப் ஃபைலாக கிரியேட் பண்ண போகிறேன். உங்களுக்கு எந்த ஃபைல் வேணுமோ அதை நீங்கள் சூஸ் பண்ணிக்கோங்க. நான் இதில் இருக்க எல்லாத்தையுமே சூஸ் பண்ணிக்கிறேன். சாங்ஸ், இமேஜஸ், வீடியோஸ், பிடிஎஃப் இப்படி எல்லாத்தையுமே நான் சூஸ் பண்ணிக்கிறேன். இப்போ கீழே பார்த்தீங்கன்னா 3 டாட்ஸ் போட்டு மோர்னு இருக்கும். சில ஃபோன்ஸ்ல மேலே இருக்கும். ஸோ அந்த மோர்ங்கிறத கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ இங்கே பார்த்தீங்கன்னா கம்ப்ரஸ்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். ஸோ இதை வந்து கிளிக் பண்ணுங்க. இப்போ இந்த ஜிப் ஃபைலுக்கு என்ன நேம் கொடுக்க விரும்புறீங்களோ அதை இங்கே கொடுங்க. ஸோ ஆல்ரெடி ஒரு நேம் இருக்கும், அதை டெலிட் பண்ணி விட்டுட்டு நீங்கள் வந்து உங்களோட நேம் வந்து என்டர் பண்ணிக்கோங்க. நான் ஹலோன்னு டைப் பண்ணி ஓகேவை கிளிக் பண்ணிடுறேன். இப்போ அது கம்ப்ரஸ் ஆகி ஜிப் ஃபைலாக கிரியேட் ஆகிடும். ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும் ஹலோன்னு போட்டு ஜிப் ஃபைல்னு ஒன்று கிரியேட் ஆயிருக்கு. ஸோ இதுதான் நம்ம இப்போ கிரியேட் பண்ண ஜிப் ஃபைல். நீங்கள் யாருக்காச்சும் நிறைய ஃபைல்ஸை ஷேர் பண்ணணும் அப்படின்னா நீங்கள் இது போல் ஜிப் ஃபைலாக ஒரே ஃபைலை கிரியேட் பண்ணி நீங்கள் அவங்களுக்கு ஷேர் பண்ணலாம் ஈஸியாக. இப்போ அதை எப்படி ஓப்பன் பண்ணுறதுனா அந்த ஜிப் ஃபைலை நம்ம கிளிக் பண்ணோம் அப்படின்னா எக்ஸ்ட்ராக்ட் ஹியர் அப்படின்னு ஒரு ஆப்ஷனும் எக்ஸ்ட்ராக்ட் ஃபைல்ஸ் டூ அப்படின்னு ஒரு ஆப்ஷனும் காமிக்கும். ஸோ எக்ஸ்ட்ராக்ட் ஹியர் அப்படின்னு நம்ம கொடுத்தோம் அப்படின்னா இங்கே அந்த ஃபைல்ஸ்ல வந்து எக்ஸ்ட்ராக்ட் ஆகிடும். இல்லை எக்ஸ்ட்ராக்ட் ஃபைல்ஸ் டூ அப்படின்னு நம்ம கொடுத்தோம் அப்படின்னா நம்ம எந்த இடத்துல எந்த ஃபோல்டரில் வந்து அது எக்ஸ்ட்ராக்ட் ஆக விரும்புகிறோமோ அந்த ஃபோல்டரை வந்து நம்ம செலக்ட் பண்ணிக்கலாம். இப்போ நான் எக்ஸ்ட்ராக்ட் ஃபைல்ஸ் டூன்னு போட்டு டவுன்லோடுங்கிற ஃபோல்டரை வந்து இது எக்ஸ்ட்ராக்ட் ஆகணும் அப்படின்னு நான் செலக்ட் பண்ணிட்டேன். இப்போ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும் நான் கிரியேட் பண்ண ஹலோங்கிற ஜிப் ஃபைலை இங்கே எக்ஸ்ட்ராக்ட் பண்ணிட்டேன். ஸோ ஃபோல்டரா வந்து அது ஓப்பன் ஆயிடுச்சு. ஸோ இப்போ இந்த ஹலோ ஃபோல்டரை நம்ம கிளிக் பண்ணி ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். நான் செலக்ட் பண்ண எல்லா ஃபைல்ஸுமே இந்த ஃபோல்டரில் பார்த்தீங்கன்னா இருக்கு. ஸோ இந்த மெத்தட் மூலிமா நம்ம ஜிப் ஃபைலை கிரியேட் பண்ணலாம். சப்போஸ் இந்த மெத்தட் ஒர்க் ஆகாதவங்களுக்கு நான் இன்னொரு ஆப் மூலிமா வந்து ஜிப் ஃபைல் எப்படி கிரியேட் பண்ணுறது சொல்கிறேன். அதில் பார்த்தீங்கன்னா நம்ம ஜிப் ஃபைலுக்கு பாஸ்வேர்டு கூட போட்டு வச்சுக்கலாம். இன்கேஸ் நீங்கள் யாருக்காச்சும் பர்சனலாவோ பிரைவேட்டாவோ ஏதாச்சும் ஃபைல்ஸை ஷேர் பண்ணுறீங்க அப்படின்னா அதில் நீங்கள் பாஸ்வேர்டு ப்ராடக்ட் போட்டு கொடுத்தீங்க அப்படின்னா அவங்க அதை ஓப்பன் பண்ணும்போது பாஸ்வேர்டு கேட்கும். ஸோ நீங்கள் அந்த பாஸ்வேர்டு அவங்கள்ட்ட சொல்லிட்டீங்க அப்படின்னா அவங்க அதை பாஸ்வேர்டு போட்டு ஓப்பன் பண்ணி பார்ப்பாங்க. இதனால உங்கள் ஃபைல்ஸ் யாரும் பார்க்க முடியாமல் சேஃப்டியாகவும் இருக்கும். உங்கள் மொபைலில் கூகுள் பிளே ஸ்டோரை ஓப்பன் பண்ணிக்கோங்க. அதில் சர்ச் பாரில் இசட் அர்ச்சிவர் அப்படின்னு டைப் பண்ணி சர்ச் பண்ணிக்கோங்க. ஃபர்ஸ்ட் வர இந்த கிரீன் கலர் லோகோவை கிளிக் பண்ணிக்கோங்க. ஸோ இந்த ஆப் தான் அது, இதோட ஐக்கானை பார்த்துக்கோங்க. இதை உங்கள் மொபைலில் இன்ஸ்டால் பண்ணிக்கோங்க. இப்போ இந்த ஆப்பை ஓப்பன் பண்ணிக்கலாம். ஸோ ஓப்பன் பண்ணதும் உங்களுக்கு வந்து ஓகே வந்து கேட்கும். ஸோ ஓகே வந்து கொடுத்துக்கோங்க. அடுத்து வந்து பர்மிஷன் வந்து கேட்கும். ஸோ இதுக்கு இந்த பர்மிஷன் வந்து நீங்கள் ஆன் பண்ணி அலோவ் கொடுத்துக்கோங்க. அடுத்து திரும்பவும் ஓகே கேட்கும். ஸோ இதுக்கும் ஓகே வந்து கொடுத்துக்கோங்க. இப்போ உங்கள் மொபைலில் உள்ள ஃபோல்டர்ஸ் எல்லாமே காமிக்கும். அதில் எந்த ஃபோல்டரில் உள்ள ஃபைல்ஸை ஜிப் ஃபைலை நீங்கள் மாற்றணுமோ அதை நீங்கள் கிளிக் பண்ணிக்கோங்க. இப்போ இந்த ஃபைல்ஸ் எல்லாத்தையும் நான் செலக்ட் பண்ண போகிறேன். அதுக்கு மேலே இருக்கிற 3 டாட்ஸை கிளிக் பண்ணோம் அப்படின்னா மல்டி செலக்ட்னு காமிக்கும். ஸோ அந்த ஆப்ஷனை கிளிக் பண்ணிக்கோங்க. இப்போ உங்களுக்கு எந்த ஃபைல்ஸ் வேணுமோ அதை எல்லாத்தையும் நீங்கள் செலக்ட் பண்ணிக்கோங்க. செலக்ட் பண்ணிட்டு கீழே இருக்கிற டிக் சிம்பிளை கிளிக் பண்ணிடுங்க. இப்போ அது டவுன்லோட் சிம்பிள் போல காமிக்கும். ஸோ திரும்பவும் அதை கிளிக் பண்ணிக்கோங்க. இப்போ இந்த ஜிப் ஃபைலுக்கு என்ன நேம் கொடுக்குறீங்களோ அதை நீங்கள் வந்து கொடுத்துக்கலாம். அதுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா டெமோன்னு போட்டு .7z இருக்கு. ஸோ 7z இருக்கக்கூடாது. அதுக்கு கீழே பார்த்தீங்கன்னா அச்சீவ் ஃபார்மேட் இருக்குல்ல, அதை கிளிக் பண்ணிங்க அப்படின்னா ஜிப்னு இருக்கும். அதை வந்து செலக்ட் பண்ணிக்கோங்க. செலக்ட் பண்ணிட்டு நீங்கள் வந்து நேம் வந்து செலக்ட் பண்ணிக்கோங்க. என்ன ஃபைலுக்கு நேம் கொடுக்குறீங்களோ. ஸோ நான் ஃப்ரெண்ட்ஸ்னு வந்து நேம் கொடுத்துக்கிறேன். ஸோ நீங்கள் என்ன நேம் கொடுக்குறீங்களோ அது பக்கத்தில் .zipன்னு இருக்கணும். ஸோ அந்த .zip வந்து டெலிட் பண்ணுறாதீங்க. அதுக்கடுத்து கீழே பார்த்தீங்கன்னா என்டர் பாஸ்வேர்டுன்னு இருக்கு. அதில் நீங்கள் இந்த ஜிப் ஃபைலுக்கு என்ன பாஸ்வேர்டு கொடுத்தா ஓப்பன் ஆகணும்னு நினைக்கிறீங்களோ அந்த பாஸ்வேர்டை என்டர் பண்ணிக்கோங்க. ஸோ பாஸ்வேர்டு வந்து ஞாபகம் வச்சுக்கோங்க. நான் சாம்பிளுக்கு 1 2 3 4 5ன்னு கொடுத்துக்கிறேன். ஸோ கொடுத்துட்டு கீழே பார்த்தீங்கன்னா லாஸ்ட்டாக ஓகேன்னு இருக்கும். இதை வந்து கிளிக் பண்ணிவிடுங்க. கிளிக் பண்ணிவிட்டு உங்களுக்கு வந்து ஜிப் ஃபைல் வந்து கிரியேட் ஆகிடும். இப்போ ஃபைல் மேனேஜரில் அந்த ஃபோல்டரை நம்ம ஓப்பன் பண்ணி பார்த்தோம் அப்படின்னா ஸோ பார்த்தீங்கன்னா இந்த ஃப்ரெண்ட்ஸுங்கிற ஜிப் ஃபைல் வந்து கிரியேட் ஆயிருக்கு. ஸோ இதை நம்ம கிளிக் பண்ணி எக்ஸ்ட்ராக்ட் பண்ண ட்ரை பண்ணலாம். ஸோ கிளிக் பண்ணுவோம். இப்போ எக்ஸ்ட்ராக்ட் ஹியர்ங்கிறத நம்ம கிளிக் பண்ணோம் அப்படின்னா எக்ஸ்ட்ராக்ட் உடனே ஆகாது. ஸோ நம்ம பாஸ்வேர்டு வந்து கேட்கும். நம்ம கொடுத்தோம் இல்லையா பாஸ்வேர்டு, அதை நம்ம என்டர் பண்ணால் தான் இது வந்து எக்ஸ்ட்ராக்ட் ஆகும். ஸோ பாஸ்வேர்டை என்டர் பண்ணிவிட்டு ஓகே வந்து கிளிக் பண்ணிக்கோங்க. அவ்வளோதான். இப்போ ஃப்ரெண்ட்ஸுங்கிற ஃபோல்டர் பார்த்தீங்கன்னா எக்ஸ்ட்ராக்ட் ஆயிடுச்சு. அதை நம்ம கிளிக் பண்ணி பார்த்தோம் அப்படின்னா இந்த ஃபைல்ஸ் எல்லாமே அதில் இருக்கும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னா மறக்காம இந்த வீடியோக்கு ஒரு லைக் பண்ணுங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள். அடுத்த ஒரு யூஸ்ஃபுல்லான வீடியோவில் உங்களுக்கு சந்திக்கிறேன். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.